ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க. இப்போ தற்போது வரக்கூடிய சனி பயிற்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரக்கூடியது? துளாராசி 7.5 சனியினுடைய இதில் கண்ட சனி போய் தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த தன்னிலையான சனியிலேருந்து பாத சனிக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போது பாத சனியினுடைய வேகத்தை பார்க்க போகும்போது இதுவரையிலும் இருந்த துன்ப துயரங்கள்லாம் நீங்கி அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. எப்பொழுதுமே மன எழுச்சி உங்களுக்கு தைரியம் தராசு போன்ற ஒரு பொது நோக்கு இருக்கிறதுனாலேயே உங்கள் வாழ்க்கையில் யாரும் தாழ்த்திட முடியாது. அந்த வகையில் கிரகமும் ஒரு நல்பாகமாக தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சபடி இனி அது செயலுக்கு வந்துடும். இந்த பாத சனியினுடைய இது அது செயலுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. உழைப்பு ஊக்கமாக கொண்டு உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். உழைப்பே கதி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி ஒரு பெரிய காரியம் இல்லை. அந்த தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ராசியினுடைய வேகதாகத்தினுடைய இதில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எப்போவுமே உங்களுக்கு உண்டு. சில நேரத்தில் வேகமாக கதி கலங்கிறது மாதிரி வாயளவில் பேசினா கூட உள்ளத்தால் யாரையுமே நீங்கள் தீண்ட மாட்டீங்க. மனம் அவ்வளோ பக்குவப்பட்ட மனம். பேசிட்டமேன்னு சொல்லி பிறகு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை, அது மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அப்படி தன்னைத்தானே பக்குவப்படுத்திக்கிட்டு நடக்கக்கூடிய உங்களுக்கு துன்ப துயரங்களெல்லாம் ஒரு பெரிய காரியமாக தெரியல. நல்லா இருப்பீங்க. இந்த துளாராசிக்காரர்களுடைய நிலையை பார்க்க போகும்போது வெளிநாடு பயணமோ அல்லது முன்னேற்ற தொழில் செய்யக்கூடிய இதுலேயோ படிப்படையாக நீங்கள் காரியத்தை முயற்சி பண்ணி கொண்டுட்டு போனீங்கன்னா மற்றவங்களாலேயும் ஒரு உதவியோடு அதில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் துளாராசிக்காரவங்களுக்கு இதுவரையிலும் இருந்த வியாதி பீடித்த நிலை, ஒரு கண்ணை கட்டி காற்றில் விட்டது மாதிரி இருந்த ஒரு சூழல், இதெல்லாம் மாறி ஒரு வெளிச்சம் தெரியுது வாழ்க்கையில். வியாதிக்கு மருந்து சாப்பிட்ட உடனே நிவர்த்தி. இதுவரையிலும் இருந்த தொல்லைகள், தொந்தரவுகள், குடும்ப சிக்கல், நட்புல சிக்கல் எல்லாமே தீர்ந்து சமுதாயத்தில் ஒரு பேரின்பமான ஒரு வாழ்க்கையை வாழ நல்ல சிறப்பான நேரம் அமைந்திருக்கு. அதை பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி வாழ்த்துறேன். கந்த சட்டி கவசத்தை நல்ல முறையில் படித்து நீங்கள் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் காலையில் எழுந்ததும் முதல் முறையாக காலை கடன்களை முடித்து கந்த சட்டி கவசத்தை படியுங்க. மாலையில் உறக்கத்துக்கு முன்னால் ஒரு முறை இருந்து படிக்கணும். அந்த கவசத்தை படிக்க போகும்போது தன் உடல் கட்டி, மனைவி உடல் கட்டி, மக்கள் உடல் கட்டி, இடம் கட்டி, தொழில் கட்டி, இப்படியெல்லாம் கட்டுமான முறைகளெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் முறையாக கட்டி நீங்கள் பூஜித்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பொருள் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா சிறப்பாக அமையும். கிரகங்களும் குளுமை பெற்று நல்காரியங்களை வளர்ச்சிக்கு கொடுக்கும். இது என்னுடைய கருத்து. கந்த சட்டி கவசத்தை முக்கியமாக படித்து நிவர்த்தி பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.